அடுத்ததாக நான் பேசி முடித்த பிறகு தயவு செய்து என்னுடைய நேரத்தை பறித்து விட வேண்டாம். ஈழத்தமிழர்களை பற்றி இந்த அவையில இந்த பட்ஜெட்டிலே நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தாய் தமிழான தமிழ்நாட்டில் இருந்துதான் நாம் அதிகமான ஆதரவை கொடுத்து வருகிறோம். அதுதான் நியாயம். ஒரு வங்காளிக்கு இன்னொரு வங்காளி தான் ஆதரவு கொடுப்பார். மேற்கு வங்கத்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில எல்லை கோடுகள் நாடுகள் என்ற அடிப்படையில் மாறுபடலாம். ஆனால் வங்காளிகள் என்ற உணர்வோடு அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஈழத்தமிழருடைய உணர்வோடு நாம் காலங்காலமாக ஐக்கியப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த நிலையில சிஏஏ சட்டத்தில ஏன் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அந்த அடிப்படையில் ரெண்டு விஷயத்தை நான் நம்முடைய இந்த அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒன்று, ஈழத்தமிழர்களுக்கு சிஏஏ சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவிலே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும், அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய நாடுகளுக்கு செல்ல அவர்கள் அனுமதிக்க வேண்டும். காலம் காலமாக தலைமுறையாக அகதி முகாம்களை வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அடையாளங்களை, நம்முடைய பிள்ளைகளை, தன்னுடைய மண்ணை பிரிந்து வந்து விட்டோம் என்ற வேதனையில தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவாமல் வேறு யார் உதவுவார்? எனவே அதையும் நீங்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து நான் இடையிலே ஒரு கோரிக்கை கொடுத்தேன். என்ன ஒன்று என்று சொன்னால், புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கும் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் பிசிஎம் எனப்படும் சாதி சான்றிதழை வழங்க முடியாது என கடந்த 25/6/26 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு அரசாணை 31 ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கும் 31/1/2024 அன்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசில பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் சார்பிலே வெளியிடப்பட்ட அரசாணைக்கும் இது எதிராக இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களை சந்தித்த போது கூட சொன்னீர்கள், நாங்கள் நிச்சயமாக மேல்முறையீடு செய்வோம் என்று. மேல்முறையீடு செய்திருக்கிறீர்கள். தீர்ப்பு காத்திருப்பில் இருக்கிறது. நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கும் பிசிஎம் சான்றிதழ் கிடைக்கும் வகையில் உடனடியாக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அதுவரை, இந்த சட்டம் கொண்டு வரும் வரை அரசாணை எண் 31 செல்லும் என்பதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவையை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். அவருடைய கவனத்துக்கும் இதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை, மேகதாதுவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். காவிரி பிரச்சனைகளில தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். மொத்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பயனுள்ள மாற்று நடவடிக்கை குறித்து நாம் ஏன் சிந்திக்க கூடாது என்பதை ஏற்கனவே இந்த அவையிலே பதிவு செய்திருக்கின்றேன். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில், கர்நாடக எல்லையில ராசிமணனில ஒரு அணையை கட்ட வேண்டும் என்ற முயற்சியை எடுத்தார். ஆனால் அது அப்படியே கிடப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அணையினால் கர்நாடகாவுக்கும் பாதிப்பில்லை, தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பில்லை. ஏனென்று சொன்னால், அணையின் இடது கரை தமிழ்நாட்டில் உள்ளது, வலது கரை கர்நாடகாவில் உள்ளது. அவரவருக்கு தேவையான தண்ணீரை விருப்பம் போல் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சுமூகமான ஒரு சூழலும் ஏற்படும். எனவே இது குறித்தும் நம்முடைய அரசு சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதியான பரங்கிப்பேட்டையில அதனுடைய கடலோரத்தில் கடலில ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்கான சில வேலைகளை ஹிந்துஸ்தான் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே நம்மாழ்வாரை பற்றி சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள். இயற்கை வேளாண்மைக்கு பாதுகாப்பு தரும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். காவிரி டெல்டா மாவட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வகையில அந்த திட்டத்துக்கு கடந்த திமுக அரசில் அனுமதி மறுக்கப்பட்டது. நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த தாவேக அரசும் அந்த திட்டத்திற்கு அனுமதி மறுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். கடைசியாக 2-3 கோரிக்கையோடு நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இங்கே உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். நீங்களும் இவ்வளவு சிறப்பாக இலக்கியமாக பேசுகிறீர்கள் எனக்கு தெரியாது, பாராட்டுகள். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால் உங்களுடைய உரை சுருக்கப்பட்டது என்று கருதுகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் மொத்த இந்தியாவுடைய கல்வி பெருமையும் பேசக்கூடியது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் உலகம் எங்கும் பரவி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்தி ஆதிக்க எதிர்ப்புக்கு எதிரான போராட்ட களத்துக்கு தாய் வீடாக இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்திய